ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக. அன்பும் சிவமும் ஆகிய உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஆம்பூர் ஆஸ்ட்ரோ அசோகன். இப்போ தோஷங்கள் பற்றிய பதிவுகளில் நாகதோஷம் என்பது பற்றின கருத்துக்கள் யாவும் இதற்கு முன் பதிவிலும் இரண்டாவது பதிவிலும் பார்த்தோம். இப்போ இந்த பதிவில் நாகதோஷம் நிவர்த்திக்கான பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். அதாவது ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நாம் பார்ப்பது, அமாவாசைக்கு பிறகு வளர்ப்பிறையில் அடுத்து வரும் 5வது நாளான பஞ்சமி திதி என்று வருகிறது. அதேபோல் பௌர்ணமிக்கு பிறகு தேய்பிறையில் வரும் 5வது திதி பஞ்சமி திதியாகவும் வருகிறது. இந்த நாளில் விரதமிருந்து பரிகாரம் செய்யும்போது நாகதோஷங்கள் அகலும் என்றும், இந்த பஞ்சமி திதி நாட்களுள் சில மகாலட்சுமி வழிபாட்டுக்கும் உரியவை எனவும் நம் முன்னோர்கள் கூறுகின்றனர். அவை என்னவென்றால், பஞ்சமி திதிகளில் ஸ்ரீ பஞ்சமி, லட்சுமி பஞ்சமி, வசந்த பஞ்சமி என வளர்ப்பிறையில் வரும் பஞ்சமி நாட்களில் மகாலட்சுமி வழிபாட்டுக்கும் மற்றும் நாகதேவதைகள் ராகு பகவான் வழிபாட்டுக்கும் உரியது எனவும் நம் முன்னோர்கள் கருதுகின்றனர். இதில் நாகதோஷம் உள்ள ஜாதகர்கள் தோஷம் நிவர்த்தி என வேண்டுவோர் அதற்குரிய ஆலயங்களில் பரிகாரம் வழிபாடு செய்துதான் ஆக வேண்டும் என்று இல்லை. இந்த பரிகாரம் வீட்டிலேயே கூட விரதம் இருப்பதன் மூலம் நாகதோஷம் நிவர்த்தி அடைய முடியும் என்றும், உடல் நலம் சிறந்து விளங்கும் எனவும் பெரியோர்கள் கருதுகிறார்கள். இந்த பஞ்சமி தேதி நாட்களில் வாசுகி, தட்சகன், காளியன், மணிபத்ரன், திருதராட்டிரன், கார்கோடகன், தனஞ்சயன் போன்ற 8 வகை நாகங்களை வழிபட வேண்டும் எனவும், இதில் அருகில் உள்ள பாம்பு புற்றுக்கு பால் வார்ப்பதும் போன்ற பரிகாரங்கள் மூலம் நிவர்த்தி பெற முடியும் என்றும் நம் முன்னோர்கள் கருதுகிறார்கள். மேலும் இந்த வசந்தி பஞ்சமி நாளில் சிரத்தையுடன் மகாலட்சுமிக்கு விரதமிருந்து பூஜிப்பது எல்லா செல்வங்களையும் தரக்கூடியதும் ஆகும். அதே டைமில் நாகதோஷம் நிவர்த்தியாகக்கூடியதும் ஆகும். இதில் வியாழந்தோறும் குரு பகவானின் வழிபாடும், அமாவாசைக்கு பிறகு வரும் 5வது திதியான பஞ்சமி திதியில் நாகப்புற்றுக்கு பால் வார்த்து செய்யும் வழிபாட்டினாலும் குரு பகவானின் அருளும் மகாலட்சுமியின் அருளும் கிடைக்கப்பெற்று நாகதோஷம் நிவர்த்தி அடைந்து நன்மைகள் பெறும் என்பதில் ஐயமில்லை. எல்லாம் நல்லதே நடக்கும் என இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ அசோகன்.